அண்ணி, என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்க அண்ணி. இங்க பாருங்க அண்ணி, சொன்னா கேளுங்க அண்ணி. அண்ணாமலை அண்ணா தொலைஞ்சு போறதுக்கு என்ன சின்ன குழந்தையா? வந்துருவாரு அண்ணி. ஜனனி, கௌதம், என்னாச்சு? அண்ணாமலை அண்ணனுக்கு போன் பண்ணி பாத்தீங்களா? பார்த்தேன். அவர் நம்பர் நாட் ரீச்சபிள் தான் வருது. கார்த்தி எங்க? அவரு அண்ணனை தேடி தான் போயிருக்காரு. என்னதான் நடக்குது? ஏதோ வரீங்க போறீங்க, ரகசியமா 3 பேர் பேசிக்கிறீங்க. ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு பேசிட்டு இருந்தோம். என்னவோ பண்ணுங்க. நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எதையும் நாங்க மறைக்கல. ஏன் மறைக்கிற? அண்ணன் வந்துருவாரு அண்ணி. இப்பதான் நான் கௌதம் கிட்ட பேசிட்டு வந்தேன். கார்த்தி அண்ணனை தேடிதான் போயிருக்கான். கண்டிப்பா அண்ணாமலை அண்ணனை கூட்டிட்டு வந்துருவான். நீங்க அழாம இருங்க அண்ணி. அண்ணாமலை தம்பி, முத்தரசையா, அண்ணாமலை. அண்ணி, என்னாச்சு அண்ணி? இல்ல, பேச்சு சத்தம் கேட்டதும் அண்ணாமலை அண்ணதான் வந்துடுச்சோன்னு வந்து கடைசியில பார்த்தா ஊர்க்காரங்க. வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. அண்ணா, அண்ணா. சொல்லுமா. ஐயா வணக்கம். உட்காருங்க. சொல்லுங்க, மொத்த ஊரும் ஒன்னா வந்திருக்கீங்க. நம்ம ஊர் கோயில் கும்பாபிஷேகம் வருது. அதுல நம்ம குடும்பத்துல இருந்து எல்லாரும் கலந்துக்கணும். நம்ம குடும்பத்து பெரிய வீட்டு பொண்ணுதான் கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்படி அபிஷேகம் பண்ணும்போது கோபுரத்துக்கு மேல கருடன் வந்து வட்டம் அடிக்கணும். அப்படி வட்டம் அடிச்சிடுச்சுன்னா ரொம்ப நல்ல சகுனம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பொண்ணு கையால தேரை தொட்டு கொடுத்தா தேரை இழுத்துடலாம். எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னா ஊர் செழிக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். அப்படி ஏதாவது இதுல குறை வந்துச்சுன்னா ஊருக்கே அபசகனம் ஆயிடும். புரியுது. அதனாலதான் இது எல்லாமே வெண்ணிலா செஞ்சிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன நீங்க பெரிய வீட்டுக்குள்ள வந்து இப்படி பேசுறீங்க? முத்தரசன்னா கல்யாணம் பண்ணிக்க போறது ஸ்வேதா தானே? அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே? அப்படி இருக்கிறப்போ எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறவளை விட்டுட்டு எதுக்காக இப்ப அந்த வெண்ணிலா பண்ணணும்? ஒரு நிமிஷம். யாரும் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த கல்யாண விஷயத்துல ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு வந்துருச்சு. எனக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம் முடிவு பண்ணி தேதியும் குறிச்சு முடிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வெண்ணிலா பண்றதுன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. இதை ஸ்வேதா தான் பண்ணலாம். இல்லை, இதை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. நான் ஸ்வேதா கூப்பிட்றேன். ஸ்வேதா, சொல்லுங்க மாமா. இங்க வாமா. இதோ வரேன் மாமா. ஸ்வேதா, ஒன்றும் இல்லை, நம்ம கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு அந்த தீர்த்த தண்ணிலாம் நீ தான் கோயிலில் எடுத்து கொடுக்கணும். அதுக்கு விரதம்லாம் இருக்கணும். அது என்னன்னு கேட்டு நீயே பண்ணிடு. சரிங்க மாமா. சரி, நான் பார்த்துக்கிறேன் மாமா. சரி. பொன்னாச்சி அம்மா, நேத்துல இருந்து என் அண்ணாமலை அண்ணனை காணோம். அவர் எங்க இருந்தாலும் நல்லபடியா வீடு திரும்பணும். நீதான் அவரை எந்த ஆபத்தும் இல்லாம கொண்டு வந்து சேர்க்கணும்.
அண்ணாமலைய காணோம் காணோன்னு எப்படி தேடுறாங்க பாத்தீங்களா? பாவம், எப்படி தேடினாலும் அவன் வரமாட்டான்னு இவங்களுக்கு தெரியாது. அப்புறம் என்ன வெண்ணிலா, அண்ணாமலை எங்க காணோம்னு தேடிட்டு இருக்கீங்களா? அங்க போய் மைக் செட்டுக்காரங்க கிட்ட விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அவங்க மைக்ல அறிவிச்சு கூட்டத்துல எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. அண்ணி, அவ ஆணவத்துல பேசிட்டு இருக்கா. அவளை நம்ம பொன்னாச்சி அம்மன் பாத்துக்குவா. நீங்க வாங்க அண்ணி, போலாம். போங்க. உங்க பொன்னாச்சி அம்மன் இப்ப கூட என்ன பாத்துக்கிட்டு தான் இருக்கா. ஆனா அவளால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்வேதா, கலசத்துக்கு ஊத்த போற தீர்த்தம் உன்னோடதுதான். சாமி தேர முதல்ல இழுக்க போறதும் நீதான். உனக்கு போட்டி யாருமே கிடையாது. யாரும் ஜெயிக்கவும் முடியாது. ஸ்வேதா, தீர்த்த கொடுத்து எடுத்துட்டு வாங்க. வா. சரிங்க மாமா. எல்லாரும் வாங்க. என்ன முத்தரசு தம்பி, இப்படி ஆகி போச்சே. அது விடுங்க, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. அது ஏன் நீங்க சட்டப்பட்டு போய் வேற தீர்த்த கூட எடுத்துட்டு வாங்க. சரி, சீக்கிரம். இதோ பாருங்க, நல்ல நேரம் முடிய போகுது. யாராவது ஒரு ஆள் இதை பண்ணிதான் ஆகணும். தயவு செஞ்சு வெண்ணிலாவை இதை பண்ண அனுமதி கொடுங்க. நல்ல நேரம் போகுது, வெண்ணிலாவே செய்யலாம். சரி, அதுல என்ன தப்பு இருக்கு? வெண்ணிலாவை கொண்டு வரட்டும்.
கும்பாபிஷேகம் வெண்ணிலா வந்து கலசத்துல தண்ணி ஊத்த வந்தா நல்லபடியா முடிஞ்சு கருடனும் பறந்து எல்லார் மனசும் திருப்தி ஆயிடுச்சு. அதனால ஊர் மக்கள் எல்லாரோட விருப்பமும் என்னன்னா முத்தரசனுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி அவங்க கையால தேர் இழுத்து தேரோட்டத்தை துவங்கி வைக்கணுங்கிறது தான். என்ன சொல்ல வர்றீங்க? இது ஊரோட விருப்பமா சொல்றீங்களா இல்ல உங்க தனிப்பட்ட விருப்பமா சொல்றீங்களா? இது என் தனிப்பட்ட விருப்பம்லாம் இல்லம்மா, ஊரோட ஒட்டுமொத்த அபிப்பிராயத்தை தான் நான் சொல்றேன். என்னப்பா சொல்றீங்க? ஐயா சொல்றது சரிதான். நீங்க சொல்ற மாதிரி தான் செய்யறோம். வெண்ணிலாவுக்கு முத்தரசனுக்கு தான் கல்யாணம் நடக்கணும். ஐயா நீங்க சொல்றது சரிதான். ஊரெல்லாம் ஒண்ணு கூடி அநியாயத்தை பேசிட்டா அது நியாயமா மாறிடாது. முத்தரசனை இந்த விஷயத்துல நானே வற்புறுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் யாருன்னு கேக்குறேன். என்னம்மா இப்படி பேசுறீங்க? பின்ன முத்தரசனுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கத்தான் விருப்பம். மனசுக்கு பிடிக்காத ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் போறா இவனால கஷ்டப்பட முடியாது. இந்த பாருங்க, என் பிள்ளையோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம். முத்தரசன் விரும்புற மாதிரி ஸ்வேதாவைத்தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இதுக்காக என் குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும்னு இந்த ஊர் நினைச்சாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு இந்த ஊரு வேணா, இந்த ஊர் கொடுக்கிற மரியாதை கௌரவம் எதுவுமே எனக்கு வேணாம். வெண்ணிலா உங்களுக்கும் உறவு தானம்மா, அவளுக்காக தானம்மா இவ்வளவும் பேசிட்டு இருக்கோம். என்னங்க நீங்க உறவுகிறவன் ஏதோ பேசி மறுபடியும் ஒட்ட வைக்க பாக்குறீங்க? உங்களுக்கு வெண்ணிலா முக்கியம்னா நீங்க அவளை தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுங்க. ஆனா எனக்கு அத பத்தி துளி அளவு கூட கவலை இல்ல. பாப்பா அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, கொஞ்சம் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்கம்மா, முத்தரசன் தம்பி உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே புள்ளையாதான் நாங்க நினைக்கிறோம். நீங்க எப்படி சொந்தம் கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் சொந்தம் கொண்டாடுவோம். எங்களுக்கு அவர் மேல உரிமை இருக்கு. ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்க குடும்பம் பண்ணி கொடுத்ததுதான். அதனாலதான் சொல்றோம், அவரோட நல்லதுல எங்களுக்கும் பங்கு இருக்கு. அவருக்கு ஒரு கெட்டது நடக்கிறத பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நீங்க எங்களை மீறி முத்தரசனுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தா அதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோமா. உங்களை மீறி நாங்க முத்தரசனுக்கு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வைப்போம். எல்லாரும் என்னையா சொல்றீங்க? ஆமா 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 கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரிதானேயா? நீங்களே சொல்லிட்டீங்க இந்த ஊர்ல இருக்கிற அத்தனையும் நாங்க பண்ணதுன்னு. நாங்க போடுற பிச்சையில வாழ்ந்துகிட்டு இன்னைக்கு எங்களுக்கே சவால் விடுறீங்களா? இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது. பஞ்சாயத்துல வச்சு அநியாயம் பண்ணாதீங்க. நான் இந்த பஞ்சாயத்துல வச்சு சொல்றேன், தைரியமா சொல்றேன், முத்தரசனுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்கும். இத மாத்த உங்க யாராலேயே முடியாது. நீ வா முத்தரசு. இப்ப வரைக்கும் அண்ணன் எங்க போச்சு, எப்படி இருக்குன்னு எதுவும் தெரியலையே. என்னன்னு உனக்காக எப்படி காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? உன்னை தேடாத இடம் இல்லைன்னு ஏன்னா இப்படி பண்றீங்க? தங்கச்சி நான் சொல்றது கேளு, முக்கியமான விஷயம். உடனே கோயில் பிரகாரத்துக்கு பின்னாடி வா. என்னால இதுக்கு மேல பேச முடியாது, சீக்கிரமா என்ன? உன் அருமை அண்ணனோட குரலை எப்படிடா நாங்க பேசணும்னு பாத்தியா? சே, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நேத்துல இருந்து உன் அண்ணனை காணோன்னு அவன் எங்கன்னு தேடி திரியிறியே, நான் உன் அண்ணன் எங்கன்னு காட்டுவா?
கை போனதுக்கு இப்படி கதறியே, உயிர் போன அக்கா, அண்ணன் எதுவும் பண்ணிடாதீங்கக்கா. அவர் எதுவும் பண்ணிடாதீங்கக்கா. தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்கக்கா. உங்க கால்ல விழுறேன். என் அண்ணன் எதுவும் பண்ணிடாதீங்கக்கா. அவரை விட்டுடுங்கக்கா. சீன் போடாத. தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. நீ இங்க இருந்தா உன் அண்ணன் உயிரோட வர வாய்ப்பே இல்ல. அவன் உயிரோட வரணும்னா நீ இந்த நிமிஷமே ஊரை விட்டு போகணும். இல்ல எல்லாத்தையும் விட உன் கல்யாணம் தான் முக்கியம்னு நீ இங்க இருந்தா உன் அண்ணன் போனம் கூட உனக்கு முழுசா கிடைக்காது. பாக்குறியா? ஸ்வேதாக்கா, எனக்கு என் கல்யாணத்தை விட என் அண்ணன் தான் முக்கியம். அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் ஊரை விட்டு போயிடுறேன். அக்ஷயா, இதுல நான் சொல்றத உன் கைப்பட எழுதி கொடு. வெண்ணிலாவாகிய எனக்கும் முத்து மாமாவுக்கும் நடக்க இருக்கிற இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை. ஏய், எழுது. நான் மொத்தமாக ஊரை விட்டு போகிறேன். யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் என்னுடைய முழு விருப்பப்படி நான் ஊரை விட்டு போகிறேன். இப்படிக்கு வெண்ணிலா. குட். இந்த லெட்டர் படி என்னன்னா, நீயா இந்த ஊரை விட்டு போனதாதான் கணக்கு. அப்படிதான் இப்ப நாங்க எல்லாரையும் நம்ப வைக்க போறோம். திரும்ப இந்த ஊருக்கு வரணுங்கிற நினைப்பு உனக்கு கனவுல கூட வரக்கூடாது. கிளம்பு. யாருக்கும் தெரியாம யார் கண்ணிலையும் படாத இடத்துக்கு ஓடி போயிடணும் மொத்தமா. அக்கா, எனக்கு தெரியும் எனக்கு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு. என் மனசுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் யாரும் கேட்கவே இல்ல. இப்ப எல்லாரோட வற்புறுத்தலுக்காக தான் இங்க இருக்கேன். ஆனா அண்ணாமலை அண்ணனுக்கு என்னால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நான் போறேன்க்கா. நான் கண்டிப்பா வரவே மாட்டேன். எப்பவும் வரவே மாட்டேன். போய் சேர், யாருக்கும் தெரியாம யார் கண்ணிலையும் படாம இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு. போ போ.